ஆன்மீகத்தில் ஒரு பகுதியாக மந்திரம் சொல்லி வழிபடுற முறையும் இருக்குது. அந்த மந்திரத்தை வச்சு சில காரியங்கள் சாதிக்கக்கூடிய முறையும் இருக்குது. அதை வந்து பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க, தாந்திரிகம்னு சொல்லுவாங்க. இந்த மாந்திரீகம், மந்திரம் இந்த பக்கமெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக ஆன்மீகத்தில் கூடிய குருமார்கள் யாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்குள்ளே போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு சுழற்சி. ஒரு முறை உள்ளே போயாச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு காரியமானா செஞ்சு பழகியாச்சுன்னா மறுபடியும் செய்ய சொல்லும். ஒன்று தொட்டுன்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டு கொண்டு போயிட்டே இருக்க சொல்லும். அப்போ வந்து அது தப்பு. அந்த மாந்திரீகம் அப்படிங்கிறது எதுக்காக அப்போ மந்திரமெல்லாம் எதுக்கு உருவாக்கப்படுதுன்னா, அந்த உலக அழிவு அப்படின்னு வரும்போது இந்த பிரபஞ்ச சக்தியை கொண்டு வந்து உலகத்தை காப்பாற்றுவதற்காக முன்னாடி இருந்த ரிஷிகள், யோகிகள், முனிவர்கள்லாம் வந்து அதை கையில் எடுத்து மக்களுக்கு பிரயோஜனப்படுத்தணும்னு சொல்லி எழுதி வச்சாங்க. ஆனால் அதை வச்சு தங்கம் செய்யறதுக்கோ பணம் சம்பாதிக்கிறதோ அவங்க பயன்படுத்தவே இல்லை. என் நண்பன் சொல்லுவான் ராஜேஷ், எப்பயுமே வந்து அந்த மாதிரி கற்றுக்கிட்டா உலக நன்மைக்காக மட்டும் பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை, நமக்காக பயன்படுத்தினா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படிம்பாங்க.